கனகாமர செடியில் வந்து எதுவும் இல்லை பூ. 2 நாளைக்கு ஒரு முறை தான் இப்போ. இனிமேல் இதில் பூ அடங்குற டைம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துட்டு வேறு மண் கலவையெல்லாம் மாற்றி வைக்கணும். நம்ம கரும்பு முருங்கையில் வந்து ஒரு கிளை வந்து பழுத்து மாதிரி ஆகிட்டு இருக்குது. அது எடுத்து நம்ம விட்றோம். மறுபடியும் எல்லா கிளையுமே அதே மாதிரியே மாறுது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் எருக்கஞ்செடி பற்றி சொல்லியிருந்தேன். எருக்கஞ்செடி வந்து நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்மவும் அது பண்ணலான்னு. நான் அது சொல்கிறதுக்கு முன்னாடியே தானாக இந்த இலைங்கள்லாம் பழுத்துருக்குது பாருங்கள். இது வந்து பால் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கிள்னாக்கா இப்போ பாருங்க தெரியுதான்னு சொல்லிட்டு இது நம்ம ஒடிச்சு எடுத்தோம்னாவே இதில் வந்து பால் வரும். ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு செடிக்கு ஊற்றினோம்னா செடி நல்லாயிருக்கும். இதில் ஒரு மாங்காய் மரம் முளையுது. இந்த நம்ம அடுக்கு செம்பருத்தி செடி வந்து ஃபுல்லாக மொத்தம் இலையெல்லாம் மஞ்சளாயிட்டுக்குது காயிற மாதிரி. நம்ம இதை எடுத்துட்டு இந்த புதுசாக இருக்குது சின்னதாக செடி எடுத்து நம்ம அதில் வச்சிடலாம். இதில் ஒரு கொய்யாக்காய் மரம் வருது. எல்லா மரத்துலையுமே இப்போ எல்லா தொட்டிலையுமே ஒரு கொய்யாக்காய் மரம் வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த கொய்யாக்காய் மரத்தை வைக்கிறதுன்னு தெரியல. இருக்கிற கொய்யாக்காய் மரமே 3 வருஷம் பொறுத்து இப்போ தான் 3 கொய்யாக்காய் வச்சிருக்குது.